ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 125 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 125 1 வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தைப் போல் இருப்பார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இந்த ஆரோகண சங்கீதத்திலும் சொல்கின்றான், நாம் கர்த்தரை நம்பும் பொழுதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் ஆண்டவரை கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுதும் நாம் எப்படி இருப்போம் என்பதை இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். நான் கர்த்தரை நம்பினால் நான் அசையாமல் நிலைத்திருக்கும் ஒரு சீயோன் பருவத்தை போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லியிருக்கின்றான். இதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் அங்கே பர்வதத்தைப் போல் அவர்கள் என்ன செய்வார்களாம்? அசையாமல் நிலைத்திருப்பார்கள். நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஜனங்களை சுற்றிருக்கிறார். நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது அவருடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். முதலாவது, அவருடைய பிள்ளையாக நாம் மாறும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை அவர் சுற்றிலும் இருக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் ஆல்வேஸ் நம்மோடு கூட அவர் சுற்றி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் தேவையோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமோ, எல்லா காரியமும் அறிந்து நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகின்றார். அதில் 3வதாக என்ன செய்கிறார்? ஆண்டவரை கர்த்தர் நாம் அவரை நம்பும் பொழுது, அவருடைய ஜனமாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானம் தருகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தில் போய் இருப்பார்கள். அந்த சீயோன் இருப்பது போல் மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை எப்பொழுதும் சுற்றியிருக்கிறார். அவர்களுக்கு சமாதானம் தருகின்ற ஒரு தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். ஆக இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தரை நம்புகின்ற ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும். சங்கீதம் 29 அதிகாரத்தில் 11 வசனத்தில் காணலாம், கர்த்தருடைய தம்ம ஜனத்திற்கு என்ன செய்கிறாராம்? அவர் பலன் கொடுக்கின்றார், சமாதானம் அருளுகின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி எங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆக கர்த்தரை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவரே என்னுடைய வாழ்க்கையை நங்கூரம் என்று சொல்லி அந்த ஆண்டவரை கர்த்தரை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை சுற்றிலும் ஆண்டவரை கர்த்தர் இருப்பார். நம்ம எதிர்பார்க்கின்ற காரியங்கள், நாம் யோசித்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்புவோம். இந்த நாளிலும் அவர் எனக்கு அருளி செய்திருக்கின்றார், மெய்யான சமானத்தை எனக்கு வைத்திருக்கின்றார், அந்த சமானத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புலே சுவாமி, இந்த நாளிலுமாய் சங்கீதம் 125 அதிகாரம் இந்த 1 வசனத்தை இந்த காலை தியானமாக தியானிப்பு கர்த்தர் கிருபை செய்து, கர்த்தரை நம்பும் பொழுதும் நீர் எப்பொழுதும் எங்களை சுற்றி இருக்கிற தேவனாக இருக்கிறீர். இருப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் தருகின்ற தேவனாக இருக்கின்றீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.